ஒரு வழியா அண்ணாமலை அவருடைய வழிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக அதே போல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவங்க அதிமுகவையும் பாஜகவையும் வீழ்த்துறதுக்காக கையில அவங்க வச்சுக்கிட்டு இருந்த ஒரே ஒரு மிகப்பெரிய திட்டம், அந்த திட்டமும் காலி. அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்னது அப்படியே இன்னைக்கு நடந்திருக்கு, நடத்தியும் காட்டியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். சோ அந்த அளவுக்கு நம்ம தமிழக அரசியல்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டான பரபரப்பான சம்பவம் தற்போது இன்னைக்கு நடந்திருக்கு. அதாவது 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியாச்சும் ஜெயிச்சணும் அப்படின்னு தமிழகம் முழுக்க ஆங்காங்க போய் பிரச்சாரம் பண்ற மாதிரியான ஒரு சுற்றுப்பயணத்தை இப்பவே அவர் தொடர ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த சுற்றுப்பயணத்தின் மிக முக்கியமான அம்சமே கடைக்கோடி மக்கள், அதாவது திமுக கடந்த 4 வருஷமா அவங்க மக்களுக்கு செஞ்ச அவலம், ஊழல், இப்படி நிறைய விஷயம் திமுக அவங்கள பத்தி கடைக்கோடி மக்கள் வரைக்கும் விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுற்றுப்பயணத்தை தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணத்தையும் தற்போது துவங்கிட்டாரு. எப்படி இருக்க, நேத்து கோயம்புத்தூர்ல எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ அங்க அவர் பேசின விஷயம் தான் திமுக அவங்க தலையில அவங்க நம்பிக்கையில மிகப்பெரிய குண்டை போட்டது மட்டும் இல்லாம எடப்பாடி அண்ணாமலை அவருடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள வந்துட்டாரா அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற மாதிரியான விஷயமாக மாறி இருக்கு. அதாவது கோயம்புத்தூர்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் தற்பொழுது அறநிலைத்துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள வச்சிருக்க திமுக அவங்க உண்டியல் பணத்தை, அதாவது பக்தர்கள் தெய்வத்துக்காக அவங்க கொடுக்கிற காணிக்கை, நன்கொடை, இப்படி பல வகையில தமிழகம் முழுக்க ஒரு நாளைக்கு அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்கு மட்டுமே பல கோடி ரூபாய் நன்கொடையாக மட்டுமே மேலும் உண்டியல்லையும் தொடர்ந்து வசூல் ஆகிட்டே இருக்கு. அந்த பணம் எல்லாத்தையுமே அவங்க எதுக்காக உண்டியல்ல காசு போடுறாங்க, அந்த தெய்வத்துக்கு அந்த காணிக்கை போய் சேரட்டும் அப்படின்னு தான். ஆனா அறநிலைத்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த காசு எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, கல்லூரிகளை கட்டுறது, இப்படி அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையுமே மக்கள் உண்டியல்ல போடுற பணத்தை எடுத்து திமுக கடந்த 4 வருஷமா அவங்க இப்படிதான் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் தமிழகத்துல இருக்கிற பல மிகப்பெரிய கோயில்கள் எல்லாருமே சரியா பராமரிப்பு இல்லாம இருக்கு. எதுக்காக இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நாங்க அதிமுக ஆட்சியில இருக்கிறப்ப இப்படிதான் நாங்க செஞ்சோமா, அரசு பணத்தை எடுத்துதான் நாங்க அரசு ஊழியர்களுக்கும் கல்லூரி கட்டுறது, அவங்களுக்கு சம்பளம் தரது, இப்படி நிறைய வேலைகளை செஞ்சிருக்கோம். உண்டியல்ல வர்ற பணத்தை என்னைக்குமே நாங்க கை வச்சது இல்லை. எதுக்காக திமுக அரசு அவங்க இந்த மாதிரி மக்கள் உண்டியல் பணத்தை கை வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு எடப்பாடி. அதே போல நீங்க செஞ்சிருக்க இந்த வேலை எல்லாத்துக்குமே நிச்சயமா மக்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, சும்மா விட மாட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு சரியான தக்க பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தாரு. ஸோ இந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு தான் மக்கள் எல்லாருமே ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே அப்படியே இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் திமுகவை எதிர்த்து பேசினப்ப அவர் பயன்படுத்தின வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை தான் கொஞ்சம் அங்கங்க மாத்தி எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஸ்டைல்ல பேசியிருக்காரு. ஸோ அண்ணாமலை அவர் கையில திமுகவுக்கு எதிராக அவர் கையில எடுத்த விஷயம் அப்படியே அக்குவேறு ஆணிவேறு மாறாம பிசுறு தட்டாம அப்படியே எடப்பாடி அவர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் பேசி அவர் கைத்தட்டல் வாங்கியிருக்காரு. இந்த விஷயத்தை பார்த்த அரசியல் விமர்சகர்கள் அண்ணாமலை அவருடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள எடப்பாடி அவர்கள் வர ஆரம்பிச்சிட்டாரு, அதை நிரூபிக்கும் விதமாக தான் இந்த சம்பவம் அமைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமா இதுவரைக்கும் திமுக அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணி அமையாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அண்ணாமலை அவருடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள எடப்பாடி அவர்கள் வந்திருக்கிறது நிச்சயமா இந்த கூட்டணியை உறுதி செய்ய போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அவங்க பெருசா நம்பிக்கிட்டு இருந்தது தற்போது நடக்காம போயிருக்கு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அண்ணாமலை அவர் சொன்னதை தற்போது அவர் இன்னைக்கு உண்மையாகவே கண் முன்னாடி நடத்தி காட்டியிருக்காரு.